அப்பா வாட்டியா உங்க ஆயா மானின்னா ஆயா இப்போ ஹாயா. லூசு பயலே, நீ ஒரு இவன், அந்த மேனேஜர் ஒரு அவன். அவ்வளவு நேரமா வெயிட் பண்ணி அவன் அங்க இல்லவே இல்ல, நீ வரவே இல்ல. நீ அவனுக்காக வெயிட் பண்ணி நல்லா தானே இருக்க. நான் அவனுக்காக வெயிட் பண்ணி நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். அவனுக்கு வந்தாதான் தெரியும் வாந்தியும் பேதியும். என்னடா உளர்ற பைத்தியம்? வளர்றேன் இரு, ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறேன். அப்பா முறைக்காத. ஆக்சுவலி நம்மளோட பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக தான் அங்கே போயிருந்தேன். 45 நிமிஷம் அந்த மேனேஜருக்காக வெயிட் பண்ணி அந்த நார பையன் வரவே இல்லை. எனக்கு பயங்கர பசி. திரும்பி பார்த்தா ஒரே ஒரு பஜ்ஜி கடை இருந்துச்சு. சரி ஆசையாக இருக்கே அப்படின்னு ஒரே ஒரு பஜ்ஜி தான் சாப்பிட்டேன். சத்தியமா ஒரே ஒரு பஜ்ஜி தான் சாப்பிட்டேன். அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. லூசு பயலே, எதையாவது உளறிட்டு நீ வரல, அதான் என் பிரச்சனை. நான் வரல, அது உனக்கு பிரச்சனை. வந்துக்கிட்டே இருக்கிறது தான் ஏன் பிரச்சனை. நீ பாட்ட முடியல. பைத்தியம். சார் சொல்லுங்க சார். சார் நேற்று உங்களை பார்க்க வந்தேன் சார். அதான் சுமாரா டேய். சார் சொல்லுங்க சார். சரிங்க சார். நான் பிடிச்சிடுறேன் சார். டேய் சுமாரா பணம். சொல்லுங்க சார். ஐயோ சார் 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 சாரி, நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன் சார். தயவுசெய்து ஃபோனை வச்சுருங்க சார். அசிங்கமாக திட்டுறேன். சரி ஃபோனை வைடா. உனக்கு என்னடா பிரச்சனை? அதான் இந்த சோப் ஆட் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தல, அதை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். தம்பி பண்ணலாம்லாம் இல்லை, உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, நீ பண்ணி தான் ஆகணும். இந்த இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு பண்ணால் நல்லா இருக்கும்ல? ஓ, நீ கொடுக்குற 5000 10,000 செலிபிரிட்டியாக வருவாங்க. சரி, இந்த இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணு இருக்குமே, அவ பேர் கூட கால் மீ ஸ்வீட்டியா? அவ இல்லடா, சைலிஸ் தமிழச்சி. அவளும் இல்லடா. அப்போ வேற யாரா இருக்கும்? அதான் அன்னைக்கு என் கூட செல்ஃபி எடுத்தாலே. ஓ தம்பி திருத்தம், நீங்கள் தான் அவங்களோட செல்ஃபி எடுத்தீங்க, அவங்க உங்களோட செல்ஃபி எடுக்கல. ஏதோ ஒன்று அவளை வச்சு ஆட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு பேர் உனக்கு தெரியாது? அது பூர்ணிமா ரவி. நீ இப்பெல்லாம் பேச மாட்டியா ராஜா? என்ன லவ்வா? லவ்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. சீன் இல்லை, கிளம்பு. டேய் சும்மா சீண்டி பார்க்கலாம் தான். தனியாக போய் சீண்டு யாரில் விளையாட. நான் சுற்றி வளைச்சி பேசல. அவளை வச்சு ஆட் பண்ணா நானும் படம் எடுக்கலாம், நீயும் உன் மேனேஜர் கிட்ட திட்டு வாங்காமல் தப்பிக்கலாம். என்ன சொல்கிற? ஃபோன் போடு. இப்போ யாரு இவனா? ஐயோ இவன் சவகாசமே வேணாண்டா. அந்த பஜ்ஜி வாயினா எடுத்து பேசிதான் தொலைய லூசு. பேசுறதா? இவ்வளோ நேரம் நான் ஒரு சம்பவம் சொல்லிட்டு இருந்தேனே, அந்த சம்பவத்துக்கு மூல காரணமே வந்தான். டேய் பைத்தியம், அவன் கால் பண்றான்டா. அவன் கம்பெனில போய் நம்ம இன்டகிரேட் பண்றோம் அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் வரும். நீ தானே சொன்ன மரியாதையா பேசி, ஏதாவது இம்பார்ட்டன்ட் பிராண்ட். நீ ஒரு நாள் பஜ்ஜி சாப்பிட வைப்பாண்டி, அப்போ தெரியும் உனக்கு. ஹலோ ஹலோ சார், அனில் சாருங்களா? சார் பூர்ணிமா ரவியோட டேட்ஸ் கிடைக்குமா? எதுக்கு? இல்லை சார், அவங்கள வச்சு ஒரு ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஆடா? மேடம் அந்த மூடில் இல்லை, கேட்டு சொல்கிறேன். சார் 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 அப்புறம் கூப்பிட்றேன்யா. அப்படியா சார்? சரி சார், வைக்கிறேன் சார். ஓகே சார்.